ரவா பட்டன் முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் ரவா, 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சுகர், 1/4 லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நான் 1.5 கப் பால் சேர்த்துருக்கேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இனி பவுலை 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த டைமில் இன்னொரு பவுலில் 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணீர், கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து கொதிக்க விடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணீர் கொதிச்சதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவு கலந்து வச்ச பவுலை ஓப்பன் பண்ணலாம். பேட்டர் முன்னாடி விட கொஞ்சம் திக்காக இருக்குது. இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கலந்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பால் பாக்கெட் கவரில் பேட்டரை சேர்த்துட்டு பேக்கெட்டோட நுனியில் சின்னதாக கட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு பவுல்லையே நம்ம முறுக்கு சுற்றி பார்த்துக்குவோம். முறுக்கு சுற்றுறதுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக வருதுங்க. இனி கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் சின்ன சின்ன முறுக்காக சுற்றிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 பக்கமும் வேக விடுங்க. முறுக்கில் பபிள்ஸ் நல்லா அடங்கியதும் முறுக்கை வெளியே எடுத்துட்டு அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்துடணும். முறுக்கை 2-3 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரவா பட்டன் முறுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.